ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சமீப நாட்களாக நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி நிறைய சமூக வலைதளங்களில் எழுத பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் கூட நிறைய எம்பிக்கள் வந்து இது தொடர்பான விஷயங்களை கேள்விகளாகவும் நிறைய விவாதமுமே எழுப்புறதையும் பார்க்க முடியுது. சமீபத்தில் அப்படியான ஒரு விஷயம் தான் வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்கும் பேசு பொருளுக்கும் விவாதத்துக்குமே வந்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கு. அதாவது திமுக எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு திருப்பரங்குன்றம் வழக்கு சம்பந்தமா தீர்ப்பு கொடுத்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களுடைய கையெழுத்தோட கொண்டு போய் சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா அவர்கள்ட்ட சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஜி.ஆர். சுவாமிநாதன் தவிர்த்து மற்ற எல்லா சீஃப் ஜஸ்டிஸா இருக்கட்டும் இவர்களை இம்பீச்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா பண்ண முடியும். அதற்கான இடம் வந்து அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 124 வந்து என்ன சொல்லுன்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இவங்களை வந்து இம்பீச்மெண்ட் பண்றதுக்கான ஒரு சரத்து இருக்கு. ஸோ ஆர்டிகல் 218 அதாவது 218வது சரத்து வந்து ஹைகோர்ட் நீதிபதிகளும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களையும் வந்து இம்பீச்மெண்ட் பண்றதுக்கான சரத்து சொல்லியிருக்கு. ஆனா இங்க என்ன வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா அவங்கள இம்பீச்மெண்ட் பண்றதுக்கு வந்து சரியான காரணம் இருக்கணும். அந்த காரணம் வந்து என்னவா இருக்கணும் பார்த்தோம்னா அவங்க மேல ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்ல அவங்க வந்து அந்த வேலைக்கு தகுதி இல்லாத நபர்களா அப்படின்னு ஒரு விஷயமோ இல்ல அவங்க மேல வந்து ஒரு தவறான அதாவது செக்ஸுவல் அபியூஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து குற்றம் சுமத்தப்படுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க பொதுவா. ஆனா இங்க வந்து திமுக காரங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வந்து ரொம்ப பூதாகரமா ஆக்கணும்னு திமுக தலைமை விரும்புது அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்மளால எடுக்க முடியுது. ஏன்னா திருப்பரங்குன்ற விவகாரம் வந்து அன்னைக்கு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். ஸோ தீபம் ஏத்தலாம் அப்படின்னு. அன்னைக்கு வந்து தீபம் ஏத்த விட்டுருந்தா இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. இந்த பிரச்சனை அன்னைக்கு வந்து கவர்மெண்ட் அங்க வந்து அந்த மதுரை மாவட்ட கலெக்டர் வந்து 144 போடுறாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பெருசாகுது. ஸோ இந்த விஷயம் வந்து பெருசாகணும்னு வந்து கவர்மெண்ட் வந்து விரும்புது அப்படிங்கிறதே இதுல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியுது. இதற்கு அப்புறம் தான் இவங்க வந்து என்னவா கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அதாவது டிஎம்கேக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமே வந்து செயல்பட ஆரம்பிக்குது. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு ஒன் சைடா வந்து பேசிட்டு இருக்காரு. ஒன் சைடா அவர் கொடுக்கக்கூடிய எல்லா தீர்ப்புமே வந்து ஒன் சைடா இருக்கு. அவர் வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறாரு. வழக்கறிஞர் ஒருத்தர் அவருடைய பேர் வந்து பார்த்தோம்னா வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் அவருமே வந்து ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டியிருந்தார் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல. சோ தொடர்ச்சியா ஜி.ஆர். சுவாமிநாதனை ஏன் வந்து குறி வைக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்களுக்கு வந்து நிறைய சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் எழுதுறத பார்க்க முடியுது. திமுகவுடைய இந்த ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு தனிநபர் தாக்குதலை வந்து தொடுக்கிறாங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில வந்து விமர்சிச்சு எழுதுறத பார்க்க முடியுது. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை விமர்சிக்கலாம். ஆனா நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிற விதமா நீங்க பண்றீங்க, நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிற விதமா வந்து சமூக வலைதளங்களை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா அப்ப அங்கதான் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும். ஆனா இதற்கு முன்னாடி வந்து நிறைய பேர் அதாவது அந்த கரூர் இஷ்யூல வந்து விஜய் கேள்வி கேட்ட நீதிபதியுமே வந்து விமர்சிச்சாங்க நிறைய சமூக வலைதளவாசிகள். அப்பொழுது வந்து இந்த ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், வந்து அவங்க உடனடியாக கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. ஸோ இப்போ இந்த சமத்துவம் பேசுறவங்க நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க அப்ப ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கும் குரல் கொடுத்திருக்கணுமா இல்லையா? சோ இந்த ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டமும் எந்த அளவுக்கு ஒரு பார்ஷியாலிட்டியா ஒரு ஒன் சைடா இவங்க எப்படி செயல்படுறாங்க, இவங்க இதுல எப்படி அரசியல புகுத்தணும் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸை திமுக இருந்தே கத்துக்கலாம் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தா இருக்கு. நீதிபதியும் ஒருவேளை இந்த பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா ஒரு சில காரணங்கள் இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. ஆனா கனிமொழி எம்பி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சமூக நீதியை குலைக்கிற வகையிலும் நீதிமன்றத்துக்கு களங்கம் விளைவிக்கிற வகையிலும் தான் இவர் வந்து செயல்பட்டிருக்காரு, அதுக்கு எதிராக தான் நாங்க குரல் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிட்டோம்னா இவர் மட்டும் இதுல தலையீடு பண்ணல. இவர் தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் மேல்முறையீடு அப்படின்னு வந்தப்போ 2 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வுன்னு ஒரு விஷயம் வந்தது. அப்போ அந்த நீதிபதிகள் மேலலாம் நீங்க எந்த ஒரு கோவத்தையும் எந்த ஒரு இதையும் காட்டலன்றப்போ இவர் மேல மட்டும் ஏன் இவ்வளவு பண்றீங்க? ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்தப்போ நிறைய பேர் நீதிபதியா விமர்சனம் பண்ணாங்க தான். அப்போலாம் வந்து நீதிபதிக்கு குரல் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு உல்டாவா இருக்கிற மக்கள் எல்லாரும் நீதிபதிக்கு சப்போர்ட்டா போட்டுட்டு இருக்காங்க. நிறைய போஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுது, வி சப்போர்ட் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீதிபதிக்கு மக்கள் எல்லாம் இவ்வளவு சப்போர்ட் பண்றப்போ ஏன் திமுகவை சேர்ந்தவங்க அவர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க? ஒருவேளை திமுக கட்சிக்குள்ள நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல முக்கியமான ஊழல் வழக்குகளா இருக்கட்டும். ஏன்னா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்கு வரதை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. தேர்தல் சமயத்துல அவங்க மேல ஊழல் வழக்கு வருது அப்படின்னா இது நமக்கு தேர்தல்ல ஒரு பெரிய டிராபேக்கா அமையுன்றதுனால இந்த திருப்பரங்குன்ற விஷயவை ஆறாம இன்னும் கொஞ்சம் அந்த தணல் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட் தான் வருது. திமுக வந்து இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு கிங் பின்னே சொல்லலாம். அவங்க இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸை நல்லாவே
முன்னெடுப்பாங்க. சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடி வந்து ஒரு மிக மூத்த அமைச்சர், திமுக இருக்கக்கூடிய மிக மூத்த அமைச்சர் மேல வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருது. அதை அமலாக்கத்துறை வந்து வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 888 கோடி கிட்ட ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சமீபத்துல பார்த்தோம்னா, இதற்கு அடுத்து கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதம் கழிஞ்சு திரும்ப வந்து அமலாக்கத்துறை வந்து தமிழக காவல்துறையான டிஜிபி அவர்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தமிழக டிஜிபி அவர்களுக்கு வந்து ஒரு கடிதத்தை கிட்டத்தட்ட ஒரு 250 பக்க அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து எஃப்ஐஆர் வந்து முதல் தகவல் அறிக்கையை வந்து பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்க பதியல அப்படின்னா தமிழக காவல்துறையும் வந்து இதற்கு உடந்தையா போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க குறிப்பிடுறாங்க. இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து நிறைய விஷயத்த குழப்பிக்கிறாங்க. 888 கோடி ஊழல் அப்படிங்கிறதையும் இந்த 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறதையும் குழப்பிக்கிறாங்க. ஆமா, இப்ப சொன்ன மாதிரி இந்த 888 கோடின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படிங்கறதா. நீங்க வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா ஒரு நபருக்கு 25 ல இருந்து 35 லட்சம் வரைக்கும் நீங்க காசு கொடுத்தா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இந்த ஊழல் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா இந்த 1020 கோடி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில நடந்திருக்க ஒரு பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து முக்கியமா அந்த நிர்வாகிகளே உடந்தையா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா 25ல இருந்து 30% வரைக்கும் கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல இடங்கள் முக்கியமா வந்து தூய்மை பணியாளர்களுக்கு இந்த பணி ஒப்பந்தம் பண்ணி கொடுக்கறது, சாலை போட்டு தரது, இந்த தூர்வாடுற பணி, இந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் அதுல ஊழல் அப்படின்றதா. அதாவது எங்களுக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுத்துருங்க, இவ்வளவு % கமிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லி அடிக்கப்பட்ட தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 1020 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் உடந்தை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மிக மூத்த அமைச்சருடைய தம்பி வந்து ஒரு உடந்தையா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய உதவியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு 4 பேர் 5 பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 4-5 கம்பெனி கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்க இந்த துறையில வந்து உங்களுக்கு வந்து டெண்டர் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கமிஷன் வாங்குறாங்க. சோ இந்த கமிஷன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இத்தாலியில வந்து முதலீடு செய்யப்பட்டதாலாம் வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான ஊழல் அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அமலாக்கத்துறை. சோ இந்த வழக்கு வந்து எந்த அளவுக்கு வேகம் எடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு திமுக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அடுத்தடுத்து ஊழல் ஏற்கனவே பார்த்தோம்னா பொன்முடி அவர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, கிட்டத்தட்ட பெயில்ல தான் இருக்காரு. சோ அடுத்து பார்த்தோம்னா இந்த மூத்த அமைச்சர். சோ இப்படி வருஷ கட்டி கிட்டத்தட்ட தேர்தல் சமயத்துல வருது அப்படின்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு நிறைய நபர்களால பேசப்படுறத பார்க்க முடியுது. இப்ப இதுல நீங்க சொன்ன முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்த்தோம்னா, டெண்டர் வந்து எந்த நிறுவனத்துக்கு போகணும் அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ணி அதுல கமிஷன் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஆதி திராவிடர் நலத்துறை இப்போ யார் கையில இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியே எழுந்திருக்கு. இதை நான் கேட்கல, முன்னாள் IAS அதிகாரி ஒருத்தவங்க பிரபல நாளிதழ்லயே கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஆதி திராவிடர் நலத்துறை கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த ஆதி திராவிடர் விடுதிகள் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட பல மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொது சமையலறை திட்டத்துக்கு கீழே தான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப அங்க ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பொது சமையலறை திட்டத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை வந்து கொடுத்துருவாங்க. ஆனா சொன்ன நிறுவனத்துக்கு கொடுக்காம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு இந்த டெண்டரை வந்து கொடுத்திருக்காங்க. தரமான உணவுகள் கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது. அங்க உணவு சரியே இல்லைன்னு மாணவ மாணவிகள் புகார் பண்றாங்க. முக்கியமா மாணவ மாணவிகள் அந்த விடுதியை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க உள்ள பிரசன்ட் ஆயிருக்க மாதிரி கணக்கு காட்டி அவங்களுக்கும் சேர்த்துதான் சமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி காசை வந்து வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. இப்ப விடுமுறை நாட்களா இருந்தாலும் அதுக்கும் நாங்க சமைக்கிறோம், யாருமே இல்லாத விடுதிகள்ல கூட நாங்க சமைச்சு கொடுக்குறோம்னு சொல்லி இந்த டெண்டருக்கான காசை வாங்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பெரிய முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், திமுக ஆட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாய்லெட்ல இருந்து காத்துல இருந்து எல்லாத்துலயும் ஊழல் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ இப்ப இந்த விடுதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா சமூக நீதி விடுதின்னு கிடையாது, நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸா இருக்கட்டும், அதுல மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா இல்ல, அதுவுமே டெண்டர் விட்டுருக்கோம், ஒரு பெரிய நிறுவனத்துக்கு இருக்கு, இவ்வளவு தொகை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி, ஆனா எதுவுமே நடக்கப்படாம இருக்கு. அது சென்னையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியில கூட இருக்குன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து சமூக நீதி பேசுவாங்க, சமத்துவம் பேசுவாங்க. நாங்க தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சைடு நிக்கிறோம், நாங்க தான் வந்து சமூக நீதியை வந்து நிலைநிறுத்துறதே எங்க கட்சி தான், எங்க திராவிடர் கட்சி தான் அப்படின்னு இவங்க வந்து மார்த்தட்டிப்பாங்க. ஆனா சமீபத்துல சைதாப்பேட்டையில MC ராஜான்னு சொல்லிட்டு ஒரு விடுதியை ஓபன் பண்றாரு முதலமைச்சர். அந்த விடுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 44 கோடியோ 48 கோடியோ சம்திங்ல ஓபன் பண்றாங்க, அவ்வளவு செலவு பண்ணி ஓபன் பண்றாங்க. ஆனா நேற்று இரவு வந்து அங்க இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க. என்ன காரணம் பார்த்தோம்னா, அங்க வந்து சரியான அடிப்படை வசதி கூட கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இந்த ஹாஸ்டல்ல வந்து பசங்களுக்கு அடிப்படை வசதிகளா எதுவுமே இல்லை. சாப்பாடு பார்த்தீங்கன்னா கணக்குன்னு தான் போடுறாங்க சாப்பாடு. நம்ம வந்து போலீஸ் நாய்க்கோ ஜெயில் கைதிக்கோ கூட அதிகப்படி தான் சாப்பாடுன்றது. நம்மளுக்கு வந்து 60 ரூபா 50 ரூபான்ற படியில் போடுறாங்க. அதுவும் நல்ல முறையிலே இல்லை, புழு இருக்குது, பாட்டிலோடு இருக்குது. நம்ம அதெல்லாம் கேட்க போனால் அது நம்மளையும் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிலாம் பேசுகிறாங்க. அதனால தான் நாங்கள் மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த போராட்டம். அதேமாரி பசங்க வந்து
ஸ்போர்ட்ஸ் தான். வேற எந்த இதுலேயும் திசை திரும்பக்கூடாதுன்னா அதுக்கு மெயின் காரணம் ஸ்போர்ட்ஸாக தான் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எந்த பொருளுமே இங்கே இல்லை. 40 கோடிக்கும் அதிகமான ஒரு தொகையை போட்டு ஒரு விடுதி கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு அடிப்படை வசதி கூட செய்யலை அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் சம்திங் நடந்திருக்கு அப்படின்னா மக்கள் மத்தியில் எழும். ஆனால் இதை வந்து எப்படி வெளிக்கொண்டு வராம எந்த அளவுக்கு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து திமுகக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது மாதிரி நம்ம சொன்னது எல்லாமே ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும் எதை ஓபன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு தெரிய ஒரே நியூஸ் என்ன, திருப்பரங்குன்றம் செய்தி மட்டும்தான். இன்னைக்கு வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு பெரிய கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நியூஸா இருக்கும். இதுவே வந்து மக்களை மடைமாற்றுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா இவங்க யோசிக்கிற இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது என்னதான் நம்ம சொன்னாலும் வந்து மக்களை கவர் பண்றதுல திமுக என்ன வேலை வேணாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஊருக்குள்ள பேசிப்பாங்க. நான் சொல்லல. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் ஊதி பெருசாக்குறாங்க. இது திமுகவுக்கு தானப்பா டிராபேக் ஆகும் எலெக்ஷன் டைம்ல அப்படின்னு யோசிச்சோம்னா அதுதான் கிடையாது. இப்போ இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்போ சிறுபான்மையினரோட ஓட்டு எங்களுக்கு தான், பாருங்க நாங்க உங்களுக்காக தான் குரல் கொடுக்கறோம்ன்ற மாதிரி ஆழமா அவங்க மனசுல பதிய வச்சிடுறாங்க. ஆனா தேர்தல் நேரத்துல இந்துக்களுக்கு எதிராக நீங்க பேசுனீங்களே அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூலன்றத யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சு. ஒரு அரசியல் விமர்சகர் வந்து என்ன குறிப்பிடாரு அப்படின்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து ஆல்ரெடி எல்லாமே இவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க நடத்தக்கூடிய எல்லா நாடகமுமே வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. இதுல வெற்றி பெற்றது யாரும் பார்த்தோம்னா திமுக தான். அதற்கு என்ன காரணம் சொல்றாரு பார்த்தோம்னா அந்த அரசியல் விமர்சகர் வந்து இங்க வந்து சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்கள் சைடு நிக்கிற மாதிரியான ஒரு டிராமாவை வந்து அவங்க வந்து ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து திருப்பரங்குன்றத்துல நிறைவேற்றி காட்டியிருக்காங்க. இனிமேல் என்ன தீர்ப்பு வந்தாலும் திமுக வந்து அதற்கு வந்து எந்த விதமான வருத்தமும் பட போறது இல்லை. உச்சநீதிமன்றத்திலே போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாலுமே வந்து அவங்க வந்து எந்த விதமான வருத்தமும் பட போறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நடத்தக்கூடிய எல்லா நாடகத்தையுமே வந்து இங்க அரங்கி ஏத்திட்டாங்க. ஸோ இந்த அப்பீல் போனதுமே வந்து அந்த நாங்கள் சிறுபான்மை மக்கள் சைடு நிற்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் ஒரு அப்பீல் போயிருக்காங்க. இது எல்லாமே வந்து உடைத்து எரியப்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்றத்தில். இருந்தாலும் போறாங்க அப்படின்னா இந்த ஓட்டு வங்கிக்காக அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு அரசியல் விமர்சகர் வந்து சமூக வலைதளங்கள் வந்து சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சு. இப்போ ஓவராலா பார்த்தோம்னா இதுல இருந்தே திமுகவினுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. கரூர் ஸ்டாம்பேட் அப்படின்னு வரப்போ நாங்க வச்ச நீதிபதி நாங்க சொல்றதை கேட்கிற நீதிபதி அப்படின்னா அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டை பண்றதா இருக்கட்டும், இல்ல நேர்மையான ஒரு பதில சொல்ற ஒரு நீதிபதியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக என்னென்ன போராட்டங்களை பண்ண முடியுமோ என்னென்ன பிரச்சனைகளை தூண்ட முடியுமோ அதை பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப தெள்ள தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா எந்த இடத்துலயுமே இஸ்லாமியர்கள் வந்து எங்களுக்கு இது பிரச்சனை அப்படின்னு சொல்லவே கிடையாது. திமுக தான் கையில எடுத்து இந்த மேல்முறையீடு பண்றதா இருக்கட்டும் எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட அரசியலுக்குள்ள மக்கள் வந்து போயிடக்கூடாது, மக்கள் வந்து இதுக்கு வந்து மேனிபுலேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. ஸோ இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றியும் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பற்றியான அந்த விமர்சனங்களை பற்றியும் மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.